ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம டிசி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது நான் எங்கே பார்த்தேன்னா பாடியில் இருக்க க்ரீன் சினிமாஸ் தான் பார்த்தேன். மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் நான் அங்கே தான் பார்ப்பேன். க்ரீன் சினிமாஸில் எப்போவுமே வந்து ஸ்க்ரீன் வியூ, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்டு சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் அண்ட் ஆம்பியஸ் டாப் நாச்சாக தான் இருக்கும். கம்மிங் டு டிசி மூவி, அருண் மாத்தேஸ்வரனோட மேக்கிங் நல்லா இருந்தது. அண்ட் தென் ரா அண்ட் ரஸ்டி லுக்கில் லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் மம்மிகா அண்ட் சஞ்சனா பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ எக்ஸலண்ட். டிசி மூவியோட மெயின் ஹீரோ வந்து அனிருத் தான். படத்தோட ஸ்டார்டிங்கே அனிருத்தோட டைட்டில் தான் வரும். இதுலேருந்து தெரிஞ்சுக்கும் அனிருத் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மூவிக்கு. புதுப்பேட்டைக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜாவோ, டிசிக்கு அனிருத் பெஸ்ட் மூவி ஃபார் ஹிம். ராக் ஆஃப் ரிவெஞ்ச், ஹேங்கோவா, தாளம் அண்டு பூம்பா டிகா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு எல்லாமே. படத்தை வேறு லெவலாக எலிவேட் பண்ணியிருக்காரு. மூவியில் நிறைய வயலன்ஸ் இருந்தாலும் சீன் பை சீன் நம்மளுக்கு எங்கேஜாக தான் இருக்கும். அருண் மாத்தேஸ்வரனோட மேக்கிங் எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஃபோக்கஸ் பண்ணி நல்லா எங்கேஜாக எடுத்துன்னு போயிருக்காரு. ஓவரால் இந்த மூவி வர்த் டு வாட்ச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.